தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட ஆலோசனை கூட்டம் இன்று செஞ்சியிலே நடைபெற்றது. இதிலே மாற்று சங்கத்தை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் உட்பட மாவட்ட பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தினுடைய செயல்பாடுகளால் ஈர்க்கப்பட்டு தங்களை இந்த பேரியக்கத்தில் இணைத்துக் கொண்டார்கள். அவர்களை தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வருக வருக என்று வரவேற்றது. அதைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகள் சார்ந்து இந்த கூட்டத்திலே கலந்து ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக எங்களது வாழ்வாதார கோரிக்கை என்று சொல்லக்கூடிய இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அறிவிக்க வேண்டும். தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் அவரிடம்தான் பெற முடியும் என்ற ஒரு வாய்ப்பாக இதை எண்ணி காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகளில் அவர் இறங்கியிருக்கிறார். குறிப்பாக அந்த ஓய்வூதியத்திற்கு ஆராய்வதற்கான குழுக்களை எல்லாம் அமைத்திருக்கிறார். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் அந்த குழுக்கள் ஓய்வூதியம் சார்ந்து விசாரிப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு என்ற அடிப்படையிலே நாங்கள் எல்லாம் அந்த குழுவிலே நேரடியாக சென்று எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறோம். இந்த இடைக்கால அறிக்கை அளிக்கப்பட்டிருக்கிறது. விரைந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முழு அறிக்கையை பெற்று ஒரு 6.5 லட்சம் குடும்பங்கள் உங்கள் அறிவிப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அதை விரைவாக அறிவிக்க வேண்டும் என்று ஒருமனதாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடம் வேண்டுகோள் விடுப்பதென இந்த செஞ்சி கூட்டத்திலே விழுப்புரம் மாவட்டத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இன்னொரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக லட்சக்கணக்கான கட்டாய கல்வி சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பாக பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் கூட இந்த பணி பாதுகாப்பற்ற நிலை உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்பட்டிருக்கிறது. மிகுந்த கலக்கத்தில் இருந்தார்கள். தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சரும் எந்த ஒரு ஆசிரியரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வேளையில ஒன்றிய அரசையும் இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த பிரச்சனைக்கு தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல, இந்திய அரசு இந்திய முழுக்க தேசம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை, லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை. எனவே ஒன்றிய அரசு நடந்து கொண்டிருக்கிற குளிர்கால கூட்டத்தொடரில் அது கட்டாய கல்வி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து, அதாவது கட்டாய கல்வி சட்டம் கொண்டு வந்ததுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு தகுதி தேர்வு பொருந்தும் என்ற அடிப்படையில், அதற்கு முன்பாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு அது பணி வாய்ப்புக்காகவும் பணி பாதுகாப்புக்கு மட்டுமல்ல பதவி உயர்வுக்கும் அது தேவையில்லை என்ற அடிப்படையில் ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் அதை கொண்டு வர ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்று இரண்டாவதாக இந்த கோரிக்கை தீர்மானம் இங்கே செஞ்சு கொடுத்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் கடந்த கால முறைப்படியே வழங்க வேண்டும். பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை விரைந்து பழைய முறைப்படியே வழங்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே வலியுறுத்தியிருக்கிறார்கள். இன்னும் பல தீர்மானங்கள் செஞ்சு விழுப்புரம் மாவட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கும் தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்று உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டம் தீர்மானித்திருக்கிறது. உங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை விரைந்து இந்த மாத இறுதிக்குள்ளாக முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம். இடைநிலை ஆசிரியர் மற்றும் பெண் ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடிய கல்வித்துறை அரசாணை 243 தமிழ்நாடு அரசு மீண்டும் தர சொல்லி தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் வலியுறுத்துமா சார்? இல்லை, தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தை பொறுத்தவரை 243 அரசாணையை வரவேற்கிற அமைப்பு. 243 அரசாணை என்பது உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த அரசாணை பெறப்பட்டிருக்கிறது. நீண்ட நெடிய பல ஆண்டுகள் நீதிமன்ற சட்ட போராட்டத்தின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் வேறு வழியின்றி இன்றைக்கு அந்த ஆணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையினாலே பல பேர் பயனடைந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த தகுதி தேர்வு பிரச்சனையால
பதவி இந்த குழப்பங்கள் இது நடைபெறாமல் இருக்கிறது. பல பேர் அதை வந்து ஒரு பாதிக்கப்படுவார்களோ என்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரே ஒரு பதவி உயர்வு நடந்தால் இந்த அரசாணை எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கிற அரசாணை ஒத்துப்பாங்க. அதுல ஒரு திருத்தம் என்பதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். இதனால் இந்த இயக்கம் என்பது தமிழ்நாட்டிலே இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இன்னும் சிறப்பு ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் கொண்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கம் எந்த ஒரு இனத்திற்கு எதிரான இயக்கம் அல்ல. எனவே இந்த இயக்கத்திலே நாங்கள் இடைநிலை ஆசிரியருக்கு ஒரு வாய்ப்பு 243 அவங்க வந்து துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக சென்றுவிட்டுத்தான் பட்டதாரி ஆசிரியராக செல்ல முடியும் என்று அரசாணை 243 இருக்கு. துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருக்கிறவர் நிறைய பேர் வந்து தமிழும் சோசியல் சயின்ஸும் படிச்சவங்களா இருக்கிறாங்க. அவங்க வந்து பட்டதாரி ஆசிரியர்களாக வாய்ப்பு நிறைய கிடைப்பது வாய்ப்பு இல்லை. அவங்க கிளம்புனாதான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால் அது ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தமிழ்நாடு அரசிடம் வலியுறுத்துகிறோம். அதுல நாங்கள் ஸ்டாண்ட்ல தெளிவாக இருக்கிறோம். அதுல ஒரு திருத்தம், இடைநிலை ஆசிரியர்களுக்கு துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக செல்வதிலே சிக்கல் இருக்கிறது, அந்த சப்ஜெக்ட்ல இருக்கு. அப்படி ஏற்படும் போது நேரடியாக இடைநிலை ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பு மறுக்கப்படும் சூழலில் பட்டதாரி ஆசிரியர் செல்வதற்கான ஒரு திருத்தத்தை மேற்கொண்டால் இந்த அரசாணை 243 என்பது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை எங்களுடைய தமிழ்நாட்டு மொத்தம் ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண் வந்து தேர்ச்சி மதிப்பெண் 85%. அதே வகையில் ஆந்திரா, தெலுங்கானா, பீகார்லாம் பார்த்தீங்கன்னா 50%, 40% இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வந்து அதிகமாக இருக்குன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. ஆசிரியர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம், கர்நாடக ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தமா மார்க் குறைக்க சொல்றேன். ஏற்கனவே வந்து இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு முதல்ல மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்தார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமா உடனடியாக அவருடைய கவனத்தில் கொண்டு போனோம். அவரும் வந்து எந்த ஒரு ஆசிரியரும் பாதிக்கப்பட மாட்டாங்க ஒரு உறுதிமொழி முதலமைச்சர் ஜெர்மனிலேருந்து கொடுத்தாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் இதுவரை எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டு இருக்காரு, எந்த ஒரு ஆசிரியரும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு உடனே 48 மணி நேரத்தில் நாங்கள் கவனத்துக்கு கொண்டு தந்தாங்க. எல்லா அசோசியேஷனுக்கு வந்து பேசினாங்க. அங்கேயும் இந்த கோரிக்கை அங்கிருந்து வலியுறுத்துறோம். இந்த அண்டைய மாநிலங்களில் இருப்பது போல இந்த மதிப்பெண்ணை குறைக்கிறது. இது சிறப்பு தேர்வு நடத்தணும்னு ஒரு கேள்வி பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே நேரத்தில் இனி வருங்காலத்தில் சிறப்பு தேர்வுக்கு மட்டும் இல்லை, தகுதி தேர்வுக்கே வந்து ஒட்டுமொத்தமாக மதிப்பெண்ணை குறைக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி SC STக்கு 40% இருக்கு, 50% வந்து அறிவில்லாமல் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு. MPhil BEd PhD தான் படித்தோம். கேரளாவோட ரிலாக்ஸேஷன் இருக்கு. நிறைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இப்படித்தான் இனி வருங்காலங்களில் தமிழ்நாடு அரசு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்து சிறப்பு தகுதி தேர்வு மட்டுமல்ல தகுதி தேர்வே நடத்த கோரிக்கை வச்சிருக்கிறோம். அது அரசுடைய பரிசீலனை இருக்கு. விரைவில் அது குறித்த அறிவிப்பு மதிப்பெண்களை குறைத்து இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்லாம் நாங்கள் கேட்டிருக்கிற ரிலாக்ஸேஷன்லாம் கொடுத்து சிறப்பு தகுதி தேர்வு மட்டுமல்ல பொதுவாக இனிமேல் இளைஞர்கள் எத்தனை இளைஞர்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க அவங்களுக்கும் சேர்த்து இது அதற்கான அறிவிப்புகள் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை வெளியிட நம்பிக்கை விரைவில் அதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்குரிய பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக அதிகாரிகள் போன்ற அமைப்பில் வந்து கர்நாடக அரசுக்கு வலியுறுத்தி பல்வேறு அடையாள வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இந்த விஷயத்துல உங்க அமைப்பு வந்து கொஞ்சம் சாஃப்டானதா செயல்படுற மாதிரி ஆசிரியர் மத்தியில் ஒரு கருத்து இருக்கு சார் அதை எப்படி விளக்குறீங்க? இல்லை, அதாவது இந்த அமைப்பு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் என்பது கிட்டத்தட்ட இதோட அமைப்பு ஆரம்பிக்கும் போதே வந்து 53,000 தொகுப்பூதிய ஆசிரியர், 4,000 பேர், 4,000 ரூபாய் வந்து பிடிஎஸ், 4,500 ரூபாய் பிஜிஎஸ், 3,000 ரூபாய் செகண்ட் கிரேட். அம்மையார் அவர்கள் இந்த தொகுப்பூதியத்தில் 53,000 பேரை போட்டிருந்தாங்க. அப்போ அன்னைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்தவரை நாங்கள் நேரடியாக அவரிடம் கோரிக்கை வைக்கும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலமுறை ஊதியம் கொடுக்கிறோம் என்று சொல்லி தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற செய்து எங்கள் கோரிக்கை எடுத்து நேராக சட்டமன்றத்துக்கு போயிட்டு 5 கையெழுத்து போட்ட 3வது கையெழுத்து இனி ஆசிரியர் நியமனங்களில் தொகுப்பூதிய முறை ரத்து என்று சொன்னோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஊதியக்குழுவில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து 1/1/2006 கட் ஆஃப் டேட்டை வச்சு தான் ஊதியக்குழு மாற்றம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் 1/6/2006 தான் காலமுறை உயர்த்தி வந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் பிரச்சனை வந்துச்சு. இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து 20,000 ரூபாய். அந்த பிரச்சனையும் அன்றைக்கு துணை முதலமைச்சர் அந்த கொண்டு சொன்னோம். அன்னைக்கு கொண்டு சொல்லும்போது அதை உடனடியாக 31/5/2009 வரை இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொருந்துற மாதிரி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் 70,000 ரூபாய். இப்படி பல கோரிக்கைகளை நாங்கள் கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெற்றதுனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.
இவர்கள் தான் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். இவர்களை தாண்டி தேர்தல் அறிக்கையில் எந்தவித கட்சியும் அரசுடைய ஆசிரியர் என்ற வார்த்தையை பயன்படுத்தல. அப்படி பயன்படுத்தின ஒவ்வொரு கோரிக்கைகள் இப்போ சரண்டரு முடக்கிட்டு போனாங்க, கொடுத்துருக்காங்க. அகவிலைப்படி முடக்கிட்டு போனாங்க, கொடுத்துருக்காங்க. இந்த கமிஷனர் கொடுத்துருக்காங்க, பதவி சூப்பராண்டேஷன் கொடுத்துருக்காங்க, பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை விரைவில் அறிவிப்பார்கள் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இவங்க கிட்ட வாங்கலன்னா நாங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பழைய ஓய்வூதியத்தில் இருக்கிற சங்கம் தலைவர்லேருந்து எல்லாருமே சிபிஎஸ்ல இருக்கிறவங்க. அதனால எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையும், நாங்கள் எந்த போராட்டத்துக்கும் சலைத்தவர்கள் பயந்தவர்களாம் இல்லை. இந்த ஆட்சியில் பெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மாண்புமிகு முதலமைச்சரை இன்றைக்கு நம்பி கொண்டிருக்கிறோம். விரைவில் அளிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. அது ஜாக்டோஜியோவிலிருந்து அது எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒற்றுமையின் நலன் தன்மை நாங்களும் அந்த போராட்டத்தில் தான் கலந்துட்டு இருக்கிறோம். என்ன எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக முதலமைச்சர் இந்த மாத இறுதிக்குள்ளாக இந்த திட்டத்தை அறிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. அது கூடவே இந்த பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யணும். இந்த 128 டீச்சர்ஸ் பெற்றோர் ஆசிரியர் அவங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி தான் இருக்கோம். இந்த ஜாக்டோஜியோட வலியுறுத்துகிறோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சரையும் இந்த அதிகாரிகளையும் அமைச்சர்களையும் சந்திக்கும் போதெல்லாம் கூட பழைய ஓய்வூதியத்தை குறித்து எங்கள் கோரிக்கை தான் வலியுறுத்தி வருகிறது. பல கோரிக்கைகள் சில இடங்களில் அரசு பள்ளிகளில் வந்து சில நிறுவனம் நடக்குது. இரவு காவலர் நியமிக்க நீங்கள் வந்து தமிழ்நாடு அதனால வந்து ஆசிரியர் தலைமை ஆசிரியர் கூடுதல் பொறுப்பாக இருக்கு, பணிசுமை அதிகமாக இருக்கு. நீங்கள் இரவு காவலர் நியமிக்கா அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நீங்கள் வலியுறுத்தீங்க. நிச்சயமாக இரவு காவலர் என்பது மிக முக்கியமான பணி. அரசு பள்ளிகளில் எல்லா விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் இரவு காவலர் பணியிடம் என்பது அவசியமானது தான். அது நிச்சயமாக தமிழ்நாடு அரசு அமர்த்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எங்களோட வலியுறுத்தல் தொடர்ந்து தேர்தல் நெருங்கிடுச்சு. தமிழ்நாடு அரசு கோரிக்கைக்கு சரி கொடுக்கலாம். உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா தான் இருக்கும்? நிச்சயமாக தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கை, வாழ்வாதார கோரிக்கை, பழைய பென்ஷன் திட்ட கோரிக்கை நிச்சயம் தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு. அது நிறைவேற்ற மாட்டார் என்ற சாத்தியமே நாங்கள் பர்டிகுலர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற நம்மளை விரைவில் அதை அறிவிப்பார். அதை அறிவித்ததுக்கப்புறம் அவங்களே எப்படி தொகுப்பூதியத்தை ஒழிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்களோ அதுபோல் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்திருப்பது அவர்களும் அந்த நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்கிறது தான் எங்களுடைய கருத்து. நன்றி சார்.